இதை வந்து நம்ம யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய விஷயம் அவங்கள பற்றி தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க, ஆனால் என்ன பண்ணுறன்றதை டாக்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்பர் 1 டாக்குமெண்ட் மீன்ஸ் டாக்குமெண்ட்னா இல்லை என்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கிறத எழுதி வைக்க மாட்டாங்க. ஓகே, கான்டென்ட் தான் அப்படின்னு கிடையாது. ஓகே, நான் இதை இன்னைக்கு பண்ணியிருக்கேன், இதுலேருந்து நான் இதை கற்றுட்ருக்கேன் அப்படின்றது எழுதி வைக்க மாட்டாங்க. லைக் ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி வைக்க மாட்டாங்க. இது ஏன் நம்ம ஜேர்னல் மாதிரி எழுதணும்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய தாட்ஸ் வருது, நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீலிங் வருது, சூப்பர், நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், இதை நான் சரியாக பண்ணலையா. அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்க மாட்டோம், ஏன் இது சரியாக பண்ணல, இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கும் போதும் நம்மள ஒரு கொஸ்டின் கேட்கணும், இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன். அது நல்ல விஷயமா இருந்தாலும் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த டீப்பாக யார் யோசிக்கிறாங்களோ அவங்களோட தாட் ப்ராசஸ்